சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் 5th ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க அபிஷேகா. அது மட்டும் இல்லை 6th ஃபைனலிஸ்ட்டாக சுமன்ராஜ் தேர்வாயிருக்காரு. இப்படி 6 ஃபைனலிஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தேர்வாயிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அபிஷேகா முதல் 2 ஃபைனலிஸ்ட் இதுலேயே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 5வது ஃபைனலிஸ்ட்டாக தேர்வானது அவங்க அம்மாக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த எமோஷனலான உரையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கவே ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸையே தேங்க் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் அவங்க அம்மா பேசியிருந்தாங்க. அபிஷேகா எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணாக இங்கே வந்தா, இன்றைக்கி வந்து நீங்கள் அவளை செதுக்கி ஒரு முழு மனுஷியாக மாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அவளை இவ்வளோ பெரிய இடத்துக்கு இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் ஸ்ரீனிவாசனை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து அபிஷேகாவோட அம்மா வந்து தேங்க் பண்ணுற விதத்தில் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவோட ஒரு சின்ன ஆசை இப்போது நிறைவேறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது யார் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் மூலமாக. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சூர்யா சாரோட அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸை உருவாக்கின பெருமை வந்து கண்டிப்பாக வந்து சூர்யா சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 மற்றும் 200 டாக்டர்களுக்கு மேலேயே இன்றைக்கி உருவாக்கி சமூகத்தில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. நல்ல படிக்கக்கூடிய திறமை மட்டும் இருந்தால் போதும், அவருடைய அந்த அக்ரம் ஃபவுண்டேஷன் அவங்கள வந்து புகழோட உச்சிக்கே கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் அபிஷேகா இன்னைக்கு ஒரு ஏழை சிறுமி. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து இன்னைக்கு சரிகமப்பா அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஷோவில் 5வது ஃபைனலிஸ்டாக தேர்வாகி ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கால் செய்து வாழ்த்திருக்காங்க இன்னைக்கு சூர்யா சார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா ஃபேமிலி வந்து எங்களுக்கு இதை விட ஒரு பெருமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எங்கள் கிராமத்திலே நிறைய குழந்தைகள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி உதவி அப்படிங்கிறது வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அபிஷேகாவுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிற இந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னே நான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷ்னலாக அவங்களுடைய அம்மா பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜன் சார், விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய வாய்ப்புகளை, தனுஷ் சார் வரைக்குமே நிறைய வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனி சார்லாம் வந்து ஒரு கான்செப்ட் ஆப்பர்ச்சுனிட்டிவே கொடுத்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சூர்யா சார் வந்து கொடுத்துருக்கிற இந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது அவருடைய பெருந்தன்மை மட்டும் இல்லாமல் அபிஷேகாவோட இந்த தரத்தை கண்டிப்பாக இதை அதிகப்படியாக உயர்த்தி காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அவங்க அம்மா வந்து சொன்ன அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு என்னுடைய பொண்ணுக்கு இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் அப்படிங்கிறது முழுக்க சரிகமபா ஷோ மூலமாக தான் கிடைச்சிருக்குது. எதுவுமே தெரியாமல் இருந்த என்னுடைய குழந்தைக்கு இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டு வாழ்க்கையோட ஒரு அத்தியாயத்தை தொடங்கி வச்சுருக்கிறதாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் அந்த ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாச சாரை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பெருமையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அபிஷேகாவோட படிப்பு செலவாகட்டும் இல்லை அவங்களுடைய சம்மந்தப்பட்ட அனைத்து செலவுகளையுமே அவருடைய ஃபவுண்டேஷனே ஏற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.